கொஞ்ச நாள் முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா VIVO V20 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் செல்ஃபிக்கு 42 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராலாம் கொடுத்து செம்மையாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோடைய லைட்டர் வெர்ஷனான VIVO V20 SE மாடலை இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20,900 rupeesக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி இதில் கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன் வேல்யூ ஃபார்ம் பண்ணியா இல்லை ஒர்த்தா, வாங்கலாமா வேண்டாமா, இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த VIVO V20 SE பார்த்தீங்கன்னா நேற்று இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோடைய டிஸ்பிளே 6.44 இன்ச்சில் ஃபுல் HD+ டிஸ்பிளே வந்து தராங்க. அண்ட் இதோடைய ஆஸ்பெக்ட் ரேஷியோ 20:9 தான். அண்ட் யூஸ் பண்ணியிருக்க டிஸ்பிளே AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல விஷயம் தான். அண்ட் இதுக்கு ரெஃப்ரெஷ் ரேட் 60 Hz தான் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இந்த மொபைலில் கொடுத்துருக்க ப்ராசர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 665. என்னது ஸ்னாப்ட்ராகன் 665 அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், 665 தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒரு பழைய சிப் செட் தான். ஒரு 12,000-13,000 ரூபாய் மொபைலில் கொடுக்க வேண்டிய ஒரு ப்ராசரை வந்து இந்த மொபைலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராசர் பக்கம் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் தான் வந்து சொல்லணும். ஸோ இந்த ஸ்னாப்ட்ராகன் 665 ஒரு 11 nanometerல பில்ட் பண்ண ஒரு ப்ராசர். அண்ட் இது ஆக்டோகோர் ப்ராசர். IS to clock speed 2.0 GHz வரைக்கும் த்ராட்டல் பண்ணிக்கும். ஜிபி பார்த்தீங்கன்னா Adreno 610 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைல் நீங்கள் ஒரு கண்டினியூவாக நீங்கள் கேம் ஆடுற மாதிரி இருந்தால் இதில் வந்து செட் ஆகாது. ஒரு மாடரேட்டான ஒரு கேமராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மொபைல் வந்து ஓகேவாக இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த மொபைல் வந்து ஒரு கேமராக்காகவே வந்து கொடுத்துருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட் கூட செல்ஃபி ஃப்ளாக்ஷிப் மொபைல் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் கேமராக்காக தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மொபைல் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த மொபைல் நீங்கள் வந்து வாங்கலாம். ஸோ ப்ராசர் பக்கம் ஒரு ரொம்ப மீடியமான ஒரு பேசிக்கான ஒரு ப்ராசர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கேமரா சைடு வரும். கேமரா பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப் தான். 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் 32 மெகா பிக்சல் செல்ஃபி ஷூட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஃப்ளாக்ஷிப் சென்சார்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் என்ன டைப் ஆஃப் சென்சார்ன்றது அவங்க வந்து மென்ஷன் பண்ணலை. ஸோ உங்களுக்கு செல்ஃபி சைட் ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் ஒரு செல்ஃபி லவராக இருந்தீங்கன்னா இந்த மொபைல் உங்களுக்கு சூட் ஆகும். அண்ட் பேக் சைட் கேமராவும் டீசெண்டாக வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். தென் பேட்டரி. ஸோ பேட்டரி பக்கம் வந்தீங்கன்னா 4100 mAh வந்து கொடுத்துருக்காங்க. இது சார்ஜ் பண்ணுறது நமக்கு 33 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் இந்த மொபைலும் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 10 தான் வரப்போகுது. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன் இவங்க கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷனுக்கு இவங்க தரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20,900 ரூபா, 20,900 சம்திங்கில் வந்து இப்போ செல் ஆகிட்டு இருக்கு. ஃப்ளிப்கார்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ ரவுண்டாக ஒரு 21,000 வச்சுக்கலாம். இந்த 21,000க்கு இவங்க கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன் ஓகேவா இல்லையான்னு கேட்டிங்கன்னா டிஸ்பிளே சைட் ஓகே தான். AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 6.44 இன்ச்சில் ஃபுல் HD+ டிஸ்பிளே. ப்ராசர் பக்கம் ஏற்றுக்கவே முடியாது. வெறும் ஒரு 12,000 ரூபா மொபைலில் கொடுக்க வேண்டிய ப்ராசரை இந்த மொபைல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதை வந்து எடுத்துக்க முடியாது. ஸோ ப்ராசர் மட்டும் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா நாட் வேல்யூ ஃபார் மணின்னு தான் சொல்லணும். கேமரா சைடு வந்தீங்கன்னா 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, ட்ரிபிள் கேமரா செட்டப் பேக் சைடில். ஸோ பேக் சைட் கேமராவும் அந்த அளவுக்கு வந்து எனக்கு இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு ஓகேன்ற மாதிரி வந்து தெரியல. பிகாஸ் ஒரு 15,000 ப்ரைஸ் செக்மெண்ட்லேயே நல்ல கேமரா உள்ள ஒரு மொபைல்லாம் இருக்குது. அதுவும் இதை விட அதிகமாக ஸ்பெசிஃபிகேஷன் உள்ள கேமரா மொபைல்ஸ்லாம் வந்து 15,000க்கே நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கப்போ 20,000 கொடுத்து இந்த மொபைலுக்கு எப்படி போவாங்கன்றது தெரியல. அட்லீஸ்ட் பேட்டரி சைடு நல்லா கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த சைட்லேயும் வந்து 4100 mAh தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டும் கொஞ்சம் அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான், மற்றபடி இதில் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஸோ விவோவில் பில் குவாலிட்டி ஓகே நல்லா தான் இருக்கும், நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி இருந்துமே ஒரு 21,000 கொடுத்து இந்த VIVO V20 SE வாங்கிறதுக்கு எத்தனை பேர் ரெடியாக இருக்காங்கன்னு தெரியல. முக்கியமாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இந்த மொபைலை பற்றின ஒப்பீனியன் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோ தான் இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆகிற கேஜெட் அண்ட் மொபைல் ஃபோன்ஸ் பற்றி உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நீங்க பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண விடுங்க. ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.